என் பேர் ராஜேஷ். நான் அழகாக இருக்க மாட்டேங்க. அதனாலேயோ என்னவோ இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. இப்போ நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் என் பிரியா தான். பிரியா அவள் அவ்வளோ அழகுங்க. அவள் அழகை பற்றி சொல்ல ஒரு நாள் பத்தாது. அவள் சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாங்க, 3 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். இது அங்கே என் காதல் 3 வருஷமா இப்படியே ஓடிடுச்சு. ஹே, யார்கிட்டா பேசிகிட்டு இருக்க? இல்லை மச்சி, சும்மா தான். அப்புறம் ஏன்டா என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஒரு பொண்ணை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரு, நீயா? நம்பவே முடியல. ஆமாம் மச்சி. சரி, அதுக்கு ஏன்டா சோகமாக இருக்க? அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. அடப்பாவி, இன்னும் ப்ரொப்போஸே பண்ணலையா? அவளை ஒரு 3 வீக்ஸாக பார்க்கல மச்சி. மச்சி, ஒரு மேட்ரு சொல்லவா? லவ்னு வந்துட்டாவே பட்டுன்னு போட்டு உடச்சிடணும், இல்லை அது நம்ம கையை விட்டு போயிடும். இப்படி தான் 2 வீக்ஸ் பேக் ஒரு பொண்ணை பார்த்தேன், பிடிச்சது, ப்ரொப்போஸ் பண்ணேன். ஈவன் ஷி அக்செப்டட். இப்போ கூட பாரு, அவள் தான் கால் பண்ணுறா. ஹலோ, யா டார்லிங், டுமாரோ? ஷோர் மச்சி, ஆல் தி பெஸ்டா. என்ன மச்சான், உன் லவ்வ சொல்லிட்டியா? இல்லைடா. ஏன்டா? அவளை பார்க்கலடா. தயவு செஞ்சு உன் லவ்வை சொல்லி தொலை. சரி, அர்ஜென்ட் ஒர்க், நான் கிளம்புறேன். சொல்லு பிரியா. இல்லை பிரியா, ஃப்ரெண்டு, ஒரு லவ் இஷ்யூ, அதான் உன்னை பார்த்துட்டு போ. எப்படி மச்சி சொல்லுவேன்? ஐ லவ் யூ பிரியா. ஐயோ, கத்திட்டேனோ. பிரியா எப்போதுமே வர்ற காஃபி ஷாப்ல இது. ஒருவேளை இங்க இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, எப்படியும் என் பிரியா கிட்ட இன்னைக்கு லவ் சொல்லிடணும். இப்படிதான் 2 வீக்ஸ் பேக் ஒரு பொண்ணை பார்த்தேன், பிடிச்சது, ப்ரொப்போஸ் பண்ணேன். எல்லாரும் லவ் பண்ற மாதிரி தானே நானும் லவ் பண்ணேன். என்னால மட்டும் ஏன் அந்த லவ் சொல்ல முடியல? ஏன் என்ன மாதிரி பசங்களை லவ் பண்ணக்கூடாதா? அழகா இருக்கிற பசங்க மட்டும்தான் லவ் பண்ணுமா? நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. அது லவ்வுக்கும் தான். சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். ஏன்டா அழுகிற? அழாதடா. நீ அழுதல அசிங்கமா தானே இருக்க. ஏன் அழுகிற? ஒரு பொண்ணுகிட்ட லவ் கூட சொல்ல தெரியல. நான் எல்லாம் எதுக்கு உயிர் வாழணும்? உனக்குலாம் அதுக்கிட்டா லவ்? பேசாம செத்து போடா. ஐ லவ் யூ பிரியா. ஏன்டா இப்படி பண்ண? லவ்வுக்கெல்லாம் கூட அவசரம் விடுவீங்க. ஷிட். அவன் அப்படிப்பட்ட ஒரு தேவதையா? யாரா அவன்?
யா சொல்லு பிரியா, எங்க இருக்க? Hey, where are you, Prabhu? சார். Excuse me, this is my order. ஓ ஐம் சாரி, சாரி. Oh, fine. It's okay. Is that the same you ordered? நோ ஐ டிடன்ட் நோட்டீஸ் இட். It's You can okay. have it. Not a problem. If you want, you can take. No, thank you yaar. What happened, Prabhu? Nothing பிரியா, just a small confusion. ஹே இங்க பாரு, செம்மையா இருக்குல்ல? ஏண்டி டல்லா இருக்க? இல்ல, ராஜேஷ்னு ஒரு பையன் ரொம்ப நாளா என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். பட் ஒரு 3 வாரமா நான் அவனை பார்க்கவே இல்லை. ஸோ இல்ல, எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். பட் அவனா வந்து லவ் சொல்லுவான், நானும் வெயிட் பண்ணேன். பட் அவனும் இன்னும் வந்து சொல்லலை. லவ்னா அதை சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் அவனை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக என் லவ்வை நான் சொல்லிடுவேன். காதல் எவ்வளவு அழகான வார்த்தை. சொல்லும்போதே முகத்தில் சின்ன ஸ்மைல் வருது. இந்த காதல் இடம், பொருள், ஏழை, பணக்காரன் பார்த்து வரதில்லை. இது மூச்சு காத்து மாதிரிங்க, எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருக்கும். சினிமா தேட்டர் கியூவில் நிற்கிற குப்பத்து பையனுக்கும் வரும், அவன் ஸ்க்ரீனில் பார்த்து விசில் அடிக்கிற அந்த ஹீரோவுக்கும் வரும். ஸ்கூலில் கடைசி பெஞ்சில் கலாட்டா பண்ணுற பையனுக்கும் வரும், அந்த வருஷம் போர்டு எக்ஸாமில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரவனுக்கும் வரும். இந்த படம் பார்க்குற உங்களுக்கும் வரும், இதை பார்க்கும்போது உங்கள் மனசில் உள்ள உங்கள் லவருக்கும் வரும். இப்படிப்பட்ட காதல் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்க. 100க்கு 70 பேர் காதலை வெளியே சொல்கிறதே இல்லை. காரணம் காம்ப்ளெக்ஸ். நம்ம அழகா இல்லைன்ற காம்ப்ளெக்ஸ். நம்ம சொன்னால் அவள் ஏற்றுப்பாளோன்ற பயம். நம்மளோட பேரே நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். சொல்லாத வர மிஸ்டர், சார், எக்ஸ்கியூஸ் மீன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது காதல் ஒரு அழகான ஃபீலிங். அதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? பேசினா தான் மொழி, கேட்டா தான் இசை, பார்த்தா தான் ஓவியம், சொன்னா தான் காதல். சொல்லிடுங்க ப்ளீஸ்.